வணக்கம் நண்பர்களே, இதுவரை நீங்க பாத்திராத ஒரு வித்தியாசமான பதிவை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இப்ப புல்லுல பாத்தீங்கன்னா ஒரு நுரை மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு புழு இருக்கும். அந்த புழு அந்த தன்னை சுத்தி ஒரு சின்ன லேயரை உருவாக்கிக்கும். ஒரு சளி கோலை மாதிரி இந்த லேயரை அந்த புழு உருவாக்கிக்கும். இப்ப எப்படி பட்டுப்புழு தன்னை சுத்தி ஒரு நூல் இலையை உருவாக்குதோ அது மாதிரி இந்த லேயர் இருக்கும். இந்த லேயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மருத்துவ குணம் இருக்கு. முதல்ல இந்த மருத்துவ குணத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது இயற்கையா உரம் போடாம பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாத ஒரு விவசாய நிலங்கள்ல மட்டுமே இது இருக்கும். இது எதற்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பதிவு நிச்சயமா யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. முகப்பொலிவுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேஷியல் கிரீம்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. நிறைய பேர் ஃபேஷியல் கிரீம் நிறைய டிசைனா யூஸ் பண்றாங்க. அதற்கு பதிலா இந்த நுரை இருக்கு பாத்தீங்களா, இந்த புல்லுல இருக்கக்கூடிய லேயர், இந்த நுரை இருக்கு பாத்தீங்களா, இந்த நுரையை அவங்க முகத்துல அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சு வெறும் பச்சை தண்ணியில மட்டுமே கழுவிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க முகம் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ள ரொம்ப பொலிவா மாறும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருத்துவ குணம் இந்த புல்லுல இருக்கக்கூடிய இந்த நுரையில. இந்த நுரை எப்படி வருதுன்னா, அந்த நுரைக்குள்ள ஒரு புழு இருக்கு. அந்த புழு உருவாக்கக்கூடிய லேயர் தான் இது. ஒரு அற்புதமான மருத்துவ குணம். தோலை மென்மையாகவும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலராகவும் மாற்றக்கூடிய தன்மை இதுல இருக்கு.